புளியங்குளத்துல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கிய ஆடையில இங்க கமலி புளியங்குளத்துல என் ஊர்காவலன் சாமி அருளோடு கிழக்கா இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேத்து அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேத்து அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்கும் ஐயா யானை முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்கும் ஐயா எப்பவும் கொடுக்கும் ஐயா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்த உடலின் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்த உடலின் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்து அனுச்செய்ய சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்து அனுச்செய்ய சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேத்து அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேத்து அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்கும் ஐயா எப்பவும் கொடுக்கும் ஐயா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா கண்ணோ கார போட்டி முகமோ கழுத்து மின்னு மனமோ சன்னார் தூண்டி இது வெள்ளாங்கிடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழடா இது வெள்ளாங்கிடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ பொண்ணே நீ ரொம்ப சில்பான்சு அந்த கடலை கேளு அலைய சொல்லு தண்ணிய கேளு புது கதைய சொல்லு சலோமியா சலோமியா சிரிப்புக்காரி சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடு லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுர்றாங்கனி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுர்றாங்கனி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சு மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்த போல என சொபத்து சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்குடா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பொன்னாச மண்ணாச வச்சுக்கோ நல்ல பொண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கோ பொண்ணோடு ஒன்னாணி வச்சுக்கோ நல்ல புள்ள
போட்டு பீட கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 கூசுதே பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுதே மச்சான் மச்சான் துள்ளுக்கானா உங்க அக்கா போன அரக்கோனா அவளை தேடி நானும் போனேன் அங்கே ஒவ்வொரு காலம் பச்சைக்கிளி பரவசமே நெஞ்சில் வச்சுக்கடி இலவசமே அச்சு வெள்ளாதி ரசமே என் நொச்சிக்கு போற ரகசியமே மந்திர தந்திர என்ன இந்திர சந்திர என்ன பொண்ணுக்கு பின்னால தானடா கேட்டுடே கேக்குதே கோல் கொண்ட கோழிக்கால் கொண்ட கொஞ்சால் கொண்ட நல்ல கேள் புரண்டா வாங்கடா போட்டு பீட கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 சாரி மச்சி லெஃப்ட் கண்ல தூசு பட்டா ரைட் கண்ணு துடிக்கும் மச்சி வேட்டு குடி தூத்து குடி புளிஞ்சு புட்டா சாத்து குடி திட்ட குடி மூக்கு போடி தும்மல தான் கேட்டு காடி புள்ளி போட்ட ஜாக்கெட் போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் விட்டுடா கட்டம் போட்ட சட்டை போட்டுடா நான் திட்டம் போட்டு வட்டம் போட்டா தூளுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா கேட்டுடே கேக்குதே கோல் கொண்ட கோழிக்கால் கொண்ட கொஞ்சால் கொண்ட நல்ல கேள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டு பீடா தகிர் 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 வாங்கடா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா திகிர்தானா திகிர்தானா தனானா 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 திகிர்தானா திகிர்தானா புல்லட் தம்பியா இதை பார்த்தா உங்களுக்கு பால்வாடி மாதிரி தெரியுதாடா? ஆட வேணாம்ட்டாங்களா? ஹலோ 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 நரிக்குடி உயர் திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு
கமலி போலியங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு வேக்காடு தாக்க முடியல. கட்டில நம்ம அரிக்குது போல. தம்பி செகலை சேர்த்து அரைஞ்சு வருவேன். ஆட்டத்துக்கு 50 ரூபா வச்சுக்கிறோமா? சீட்டு விளையாட கூப்பிடுறாப்பு. இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்க இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தைச் சேர்ந்த நிறுவனமான எனது அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு நரிக்குடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. டேய் நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. நரிக்குடி கிராமமா? கமலி புளியங்குளம். அப்படியா அண்ணே? சமாளிக்கிறேன். மிருதங்க இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த திருந்தாத முட்டாப்பைய மயன். அவனுக்கு போட வேணாம அவன் அறையா 100 ரூபா தரேன். மேடைக்கு மொத்தம் அவங்க வயிறு என்னடா மணிகண்டன் போட்டாச்சா? கப்ளிங் பண்ணிட்டேன் செல்வா. மிருதங்காரன் மட்டியே பாருவே. தீபாவளிக்கு வாட்டி வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து கோழியை வெட்டு வாங்கி வருது. அண்ணே திண்டுக்கல் ராஜேந்திரன் அண்ணனுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கும் எங்களது அண்ணன் புதுக்கோட்டை சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. நீ வாடா. அவருடைய உதவியாளர் வாங்க. உடன்பட்டி என் மயன் வாடா. அப்புறம் சண்டீஸ் வாடா வாங்க. ஏன் முண்டை நாடத்துக்கு வரும்போது சட்டியை போட்டு வா. அவனுடைய அசிஸ்டன்ட் எப்படி இருக்கணும்? வாடா. காடமங்கலம் முருகன் அவருடைய உதவியாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி முதல் வைக்கிறார்கள். டிஎன்இபி சுந்தரமூர்த்தி யாரு? இங்கே டிஎன்இபி சுந்தரமூர்த்தி அண்ணா அவர்கள் அண்ணனுக்காக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஏன்னா போஸ்ட் மரத்தில் ஏறினாலும் புழுன்னு இருக்கும். ஏறுற முண்டை சட்டியை போட்டு ஏறு. அன்னைக்கு சப்பலே வரலன்னு தான் கொட்டை. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? உன்ட பொன்னாடை கட்டினாக்க இந்த பொன்னாடையை போத்தி விட்டு நாளை பொண்ணு எனக்கு 150 ரூபா சரக்கு அடிக்க காசு கேட்பேன். என்ன என்னப்பா குட்டையே பெருசா இருந்துச்சானே? ஏன்டா நான் என்ன தெராசை வச்சு நிறுத்தா பார்த்தேன். போடா. பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாது கிராமம் கமலி புளியங்குளம் அன்பு கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் நன்றி வணக்கம். மைசெட் உண்மையிலே மேலே இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஜெயபாரதி. என்றைக்குமே ஜெயம் என்றால் வெற்றி, பாரதி என்றால் பாரதி கண்ட புதுமை பெண்ணு மாதிரி பெரிய ஒரு இது. நல்லா இருக்குன்னு எக்கோய் ஹலோ ஏப்பா எக்கோ வைக்கிறதுக்கெல்லாம் சிரிச்சீங்கன்னா அப்புறம் என்னை நக்கல் பண்றீங்களா? ஹலோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு கமலி புளியங்குளத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு கமலி புளியங்குளத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே மொத்தத்துல 500 பைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆமா வாக்கிங் போறாப்புல. காலையில நடக்காம தூங்கிட்டாரு. என் முன்னாடி யார் அங்கிட்டு போறது அங்கிட்டு போறதெல்லாம் வச்சுக்கிறாதிய. நான் கிருசு கட்டவைய. நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு 2 ஏக்கர் நாத்தாங்க பூரா நட்டு. எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டு நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு. செக்ஸ் படம் பார்ப்பேன் போல. வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிழட்டு பையன் இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. ஏன்டா அழுகுற? தாத்தா நாவுக்கு வந்துருச்சுனே, செத்து போயிட்டாரு. நல்லா இருப்படா. தாத்தாவை கொண்டதே வேண்டிய தூங்கும் போது பிறண்டு படுத்திருப்பேன்.
ஆளுமா டோலுமா இஸ்கால கடி மாலுமா ரத்த கொதிப்பு ஏன் மாமலாம் இருக்கிற இடத்துல சிக்கு 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 அந்த அந்த யூடியூப்ல பார்த்துட்டு உன் மொட்டாட்டியை கூட்டு போறாரு, நீ நக்கிரி தெரிய போற. மாமன ரத்த கொதிப்புனா குதியாடா என்ன உன் கொல்தியா கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கூடிருச்சான் அண்ணானே, அது வந்து கூடிருச்சான் அண்ணானே. இந்த ஆடந்த கூட்டத்தில நடனரண்ணான், இந்த ஆடந்த கூட்டத்தில நடனரண்ணான். அவங்கெல்லாம் பப்புன்னு போட்டுக்கிறாங்க. அங்கிட்டு வந்துருச்சு, என்ன வந்துருச்சு முண்டை நீரா? என்னடா வந்துச்சு எனக்கு தெரியாதா? நான் பப்புனா நீ பப்புனா? ஹலோ குன்னுதே ஏன் சப்பலை போஸ்ட் மரத்தில் கொக்கி போட்டு தானே இழுத்த? ஒரே சப்பலை இன்ஜினை ஓட்டி விடுச்சிங்க. உன் சட்டை சொல்லவே தேவையில்லை, நீ ஊருக்காகவே எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுவேன், பண்ணிவிடு நல்லா. ஓ மை காட், அவன் மதுரை முத்துன்னு நினப்பு, ஏதாவது காமெடி பண்றானா? ஓ மை காட், உன்னை பத்தி அப்புறம் சொல்றேன். ஹலோ படிப்போமா? அப்புறம் பாடி மகிழ்ந்துடுவான் மச்சான், பந்தபாசம் தேடிடுவோம். பாடி மயங்கிடுவோம் மச்சான், பந்தபாசம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏ மாமா, ஓடி விளையாடுவோம் ஏ மாமா, ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில எழற மாமா, இந்த ஓடறந்த கூட்டத்தில எழற மாமா. இல்ல மெதுவா, ஏன்னா மனுஷனே சொல்றத கேட்க மாட்டேன், இயந்திரம் எப்படி கேட்கும்? நீ மெதுவா போடு, 2 ஆளு கூட மறுபடியும் வர்றேன். கரண்ட் விஷயம் நம்ம ஊர் தானே, ஏன்னா எல்லாருமே இந்த தொழில் நம்பித்தான் இருக்காங்க. அவங்க மை செட்டு போடுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அண்ணே. நீங்கள் பதறாம பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மச்சானுக்கு மரியாதையை பாரு, டே மச்சானா காப்பு கட்டிட்டு தண்ணியை போட்டான்டா. ஹலோ ஹலோ ஈபி மச்சான் ஒன்னே அங்கே நிற்கிறது முண்டை, பாதுகாப்புக்கு நிற்கல, டான்ஸு பிள்ளைய பார்க்குறான்டா. இந்தா இப்படியே ஏன்ட்டு வந்துட்டு மச்சான் காப்பி அப்படின்ட்டு வேணான்ட்டேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் டீ உங்களுக்கு வாங்கிட்டு வரவா? சேப்பிரியா எங்கள் மாமா வைவாருன்றது, டீ மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் உளுந்த வடையெல்லாம் இருக்குன்றியா. பிள்ளைகிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஹலோ ஒரு திரண்டு ரச்சு புள்ள கமலி புளியங்குளம் ஒத்துமையாயிருச்சு புள்ள, ஒத்துமையாயிருச்சு. ஒரு திரண்டுருச்சு உள்ள, ஒத்துமையாயிருச்சு உள்ள, ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டு ரச்சு மாமா, ஓடு நாடு திரண்டுருச்சு ஏ மாமா. நாடகத்தை பார்க்க தானே எழில மாமா, பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்க தானே எழில மாமா. ஓடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ.
சட்டி எடுக்கும் காலம் அக்கினி சட்டி எடுக்கும் காலம் கோடான கோடி சனாய மாமா கோடான கோடி சனாய மாமா கோடான கோடி சனாய மாமா நம்ம கோயில சுத்தி வணங்குதையா எலேல மாமா நம்ம கோயில சுத்தி வணங்குதையா எலேல மாமா ஒரு ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலேலங்கிலியே என்ன தாளாட்டும் இசையே பேரன்பு கொண்ட உள்ள லைட் எரியலையா உன் புருஷன் வீடியோ கால் பேச சரியா நான் என்ன ஈபில இருந்தா வந்திருக்கேன் ஈபி உள்ள லைட் எரியலையா முண்டை அதுக்கு தானே இந்த பொம்பளை பிள்ளைய விட்டு நான் அரைச்சனா வரமாட்டேன் ஒண்ணுக்கு வந்தா கூட அதுலயே கசிவு அடிப்பேன் தவிர போக மாட்டேன் இப்படிலாம் வந்து நாட்டில் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே, நாடகத்தை பார்க்க வரும்போது 5-6 தூத்த நேரத்து விழுந்துச்சே, அந்த ஈரத்திலே உட்காரும் போது எரிச்ச மசரா இருக்குமே என்று சொல்லி கட்டிங்கை போட்டுவிட்டு மிச்ச கட்டிங்கை ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே, பாதி நேரத்தில் கப்பு கிடைக்காமல் ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய வாற்றிக்கேனை 2ஆக அறுத்து அதில் கம்மா தண்ணியை மோந்து கலக்கி குடித்து விட்டு சைடிஸ் இல்லாமல் கம்பு கூட்டை மோந்து வாக்கும் உறவுகளே, சரக்கே இல்லை என்றால் கணேஷ் புயலையை ஓசுக்கு நேரை வைத்து போட்டு உதட்டுக்குள்ளே வச்சு துப்பி கொண்டிருக்கின்ற உறவுகளே, செய்தி வீடியை பத்த வச்சு அமர்த்த தெரியாமல் அடுத்தவன் தொடையில அமர்த்தி பாஞ்சு உருளை கொடுக்கக்கூடிய உறவுகளே, பாயை கொண்டதும் நம்ம விரிச்சம் ஊர் சக்காலத்தியமாக உரம் உணர்ச்சியா உட்கார்ந்துட்டாளுகளே என்று மனதுக்குள்ளே 89 சீச்சட்டி வளர்க்கும் என் தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த கெட்ட வழக்கமெல்லாம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்குத்தான் தமிழகத்தில் உண்மையான சுதந்திரம் என்று சொல்லுவேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா. இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் நல்லா இருந்தான். இன்னும் பேசினீங்கன்னா என் ஜாதகத்தில் ஒரு கொலை ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கொலையை நீதான்டா. உட்கார்ந்துருக்கான் பாரு. அவன் ஏன்னா அற்புதமான நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்துல விசில் வராம சரி மொத்தமா ஆஃப் பண்ணி போட்டிய. ஏன்னா வள்ளிதர்ம நாடகம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கே என்னன்னு தெரியல. காலையில ஒரு உள்ள இருக்கிறது இல்லை. வள்ளியும் முருகனும் பேசாம இனிமேல் சம்பளம் கொடுத்துருங்க, வீட்டிலேயே படுக்கட்டும். முறியை வந்து நிக்கிறாப்புல, பெரும்பாலும் முறியை மட்டும் வேலை இப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்பாரு. ஏன் தெரியுமா? ஒத்தையிலையோ எது முனியினி அடிச்சிருமுட்டு காலையில வரும்போது மைசெட்டுக்காரு அதுக்கு மேல முன்னாடி உட்காந்துருந்தா முருகை எப்படி பார்த்துக்கிட்டே சோழி முடிஞ்சு. ஏன்னா நாடகம் ஆயக்கலை 64 கலை இருந்தாலும் அழியா கலையாம் நாடக கலை. இது ஏன் எல்லா ஊர்லயும் வச்சு பார்க்குறாங்க, வேற கலையே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா எத்தனை கலை நிகழ்ச்சி வச்சாலும் இரவு நேரத்திலே 2 மணி 3 மணிக்கெல்லாம் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு பாடுவாங்க. ஆனா நாடக நடிகர் தான் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே 5:30 போல் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு இந்த ஊரையும் மக்களையும் வாழ்த்தி பாடக்கூடிய ஒரே கலைஞர்னா நாடக கலைஞர் தான். அதனாலதான் இந்த நாடக கலையை வைக்கிறது. இந்த நாடக நடிகர்களுக்கு இப்போ எவ்வளோ விஐபி வந்துட்டா. விஜய் டிவிலாம் ஒரே ஒரு பாட்டு படித்தா போதும், 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பளம். நாங்கள் இன்னும் 50,000 தாண்டலை. 50,000 அதே மேக்கப் பாக்ஸ் தான், அதே கொட்டாக தான். ஆனால் கொட்டாயக்களை எங்களை பாடா படுத்துறிய. உள்ளே வர்ற ஆள் தண்ணியை போட்டு வர்றேன், தண்ணியை போட்டு வந்து என்னெல்லாம் ஒரு ஆள் ஒரு செருப்பு எடுக்கணும்ட்டேன். நான் சொன்னேன் ஏன் செருப்பத்தை எடுக்க போனதை செல்ஃபிக்கு சொல்கிறான்டா. ஒரு செருப்பு கொண்டாட்டி எடுத்து வச்சோன்னா அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் ஆடிக்கிட்டு கிரிச்சுன்னு அடித்தேன். ஆனால் நான் போட்டவள இல்லை, அவன் மூஞ்சி தான் இருக்கு, வீட்டுக்கு கொண்டு வைக்கேன். ஏன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். இன்னைக்கு கும்பாசி வச்சிருக்கீங்கல்ல இந்த விநாயகர் கோயிலுக்கு, இந்த கும்பத்தில் தண்ணி ஊத்துற வரைக்கும் இந்த அன்னதானம் முடிகிற வரைக்கும்
இந்த கிராம முக்கியஸ்தர்களுக்கு பாதத்தை நான் வணங்குறேன். எவ்வளவு கஷ்டம் தெரியாதுங்கய்யா. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பயல்கள்லாம் கொஞ்சம் கூட குறைய பேசிட்டாலும் யாரும் சண்டை போட்டாலும் அதெல்லாம் சரி பண்ணி ஒரு கிராமத்தை கொண்டு செல்வதற்கு யாருன்னா ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் இந்த முக்கியஸ்தர்களும். எல்லா ஊருக்கும் இது சார். கோடி கணக்கில் காசை போட்டு பெரிய லெவலில் கும்பாசியை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் ஒரு கட்டிங்களை கடுத்து போடுவேன். கட்டிங்கில் போய் பூஜாரிட்ட எழுதி வாங்குவேன். ஏன் நீ வச்சு விட மாட்டியா? இல்லை எடுத்துக்கப்பா. ஏன் எடுக்கப்பா? இப்போ நான் வாரி கொடுத்துருக்கல. லைட்டாக தட்டினா பாஞ்சிருவாங்க. பாஞ்சு மொத்த போலீஸ் இங்கே வந்து இங்கே காவல்துறை அதிகாரி இங்கே இருக்காங்க. வேலை இதில் அவதாரம் கட்டினேன் பூரா யோசிச்சுட்டேன். இந்த உட்காந்துருக்காருடா இப்போ பேசிக்கிறாங்க. இந்த உட்காந்துருக்காருல அவர் தான் எனக்கு 1000 ரூபா ஓட்டாரு. பைக்கை நிப்பாட்டினவனே பூரா பேரும் கெஞ்சுவேன். சார் இங்கே தான் சார் எனக்கு பொண்டாட்டி அரைக்குடி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு சார். கட்டிங்க போட போவேன், நடிப்பேன், அழுதுருவேன். பிள்ளை தலைகால கிடக்காம சார். அவர் டேய் லைசன்ஸ் இருக்கா இல்லையா? என் பிள்ளை சார் மொத்தம் அழுது. சார் என்னை நல்லா பாருங்க சார். தெரியுதா சார்? உனக்கு தெரியலையாடா? நீ நரிக்குள்ள டீ வாங்கி கொடுத்தல சார். நான் அந்த எல்லாத்தையும் சொல்லுவேன். அவர் விடுறாப்புல இல்லை. லைசன்ஸ் இருக்கா இல்லையா சார்? நீங்கள் என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா சார், தலைகால கிடக்கானா, போவே மாட்டேன். அப்படி கெஞ்சின. இப்போ வேலையே கிடையாது மாப்பிள்ளை. தண்ணியை போட்டு போனால் 10,000 ரூபா. ஆனால் அந்த T50 எக்ஸல் வச்சுற ஆளுக்களுக்கு எத்தனை அவதாரம் வேணால் போடலாம். நீ போட்டுக்க. அடவே வண்டி நிப்பாட்டம் போகிற, உனக்கு 10,000 அவதாரம் முடி போட்டுக்க. 1 லட்சம் கூட போட்டுக்க. நான் வண்டியை விற்றா தானே. இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி மதுவிலே ஆரம்பிச்சு மயக்கத்தில் முடிஞ்சு மரணத்தில் முடிஞ்சிருமா. அந்த மது ஆரம்பத்தில் இனிப்பாகத்தான் தெரியும். குடிக்க குடிக்க என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு அதிகமாக அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் பிரைவேட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு அதிகமாக பேஷண்ட் என்ன செய்கிறாங்கன்னா பூரா குடியினால தான் சேர்றாங்க. இப்போ டாக்டர் முதல் சொல்லுவார்ப்பா, சார் எனக்கு நடக்கும்போது இழப்பு வருது. டாக்டர் சொல்லுவார், இழப்பு வருதா, இந்த மாத்திரையை போடு டெய்லி. இழப்பு வராது. சார் இரும வருது சார், இந்த மாத்திரையை போடு. சுடு தண்ணியை குடி, இரும வராது. இப்போ குடியாரன் பூரா கிளம்பிட்டேன். நமக்கு அவன் டாக்டர் ஆகிட்டேன். லைட்டாக மண்டை வலிக்குது. 18:48 மண்டை வலியே இருக்காது. தொண்டை கட்டிக்கிருச்சு. ரம்மு ஒன்றுக்கு வர மாட்டேங்குது. பீர் 2 பீர் அடி சீத்து நடிக்கும். சல்லுன்னு இப்போ பூரா குடியாரன் பூரா டாக்டர் ஆகிட்டேன். என் தாய்மார்களை பூரா சிரிக்குது. நல்லா சிரிங்கத்தா. இதில் எப்படியும் பாதி பொம்பளை புருஷனுக்கு சோறு ஓடாமல் வந்து உட்காந்துருப்பியே. ரைட். ஏன்னா கணவன்மாரில் வந்து பாதுகாங்கத்தா. உங்களுக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா கட்டின கணவன் தான். இங்கே இருக்கின்ற இந்த உத்தமர்கள் ஞானியர்கள் எத்தனை பேர் இங்கே வர கண் கலங்கி நீ சொல்கிற ராதா, என் பொண்டாட்டிலாம் என்னை பின்னாடி விஜயகாந்த் மாதிரி எத்துக்கிட்டு அடிக்கிறாடா. எப்போ நம்ம ஆம்பளைலாம் சிரிப்பாங்கன்னா இந்த கல்யாண டைம் தான். அப்போ அவனுக்கு குசி பொறுக்காது. போட்டாக்கிறாப்பர் அப்படி வந்து முன்னாடி கேமரா வச்சுட்டு, சார் சுமைல் போட்டா அதுலேயும் சில கேமராமேன் ஏறி விட்டுருவாங்க. சார் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் ஷோல்டரில் கையை போடலாமா? அவன் பார்ப்பேன், இதுக்கு தாண்டா கல்யாணத்துக்கே தெரிஞ்சு. ரொம்ப நன்றிடா. இந்த போட்டா சார் கொஞ்சம் கன்னத்தை கிச்சுன்னு கிண்ண முடியுமா? ஒரு கிஸ் அடிங்க சார்ன்னு சொல்லிட்டு நம்மளால கொலையாத்துருவேன். கிஸ் அடிச்சு அந்த பிள்ளைய டேபிளோட சாச்சு கொலை போட்டதில்ல அடிச்சு கேமராமேன் அங்கிட்டு சேர்ல இருந்து விழுந்தாப்பேன். என்னன்னா இன்னைக்கு அப்படி இருக்கு. அதே மாதிரி அன்னதானம் நடந்துச்சுல, இந்த அன்னதானத்தில் 5000 ரூபா கல்யாண வீட்டில் மொய் செய்கிறேன் கூட உட்காந்து சாப்பிட முடியல. பின்னாடி போய் நிற்கிறேன் வாய்தாவுக்கு வந்த ஆள் மாதிரி. இந்த டேபிளுக்கு பின்னாடி ஆளுங்க நிற்கிறாங்களே, எல்லாரும் நினைப்பிய இடம் பிடிக்க நிற்கிறாங்கன்னு. கிடையாது. அவங்க இலையில என்னென்ன வெஞ்சனை வைக்கிறாங்க அதை பூரா நமக்கு வைக்கலைன்னா 7:30 எழுத்துருவோம்னு பார்ப்பேன். ஒவ்வொன்றா எண்ணுவேன். குடல் கூட்டு,
மாங்காய் தொக்கு. அங்கே உட்காந்து சாப்பிட்ற ஒரு வாய் வச்சுட்டு இவனை பார்ப்பேன். தள்ளுங்கண்ணே வயிறு இடிக்குண்ணே. ஏய் நீ சாப்பிடு தம்பி, அங்கே மொய் எழுதிருக்க நான் தாய்மாமந்தேன் அப்படின்றேன். புறாது. ஆனால் ஒருத்தர் மட்டும் ரசம் கேட்டானா பக்கத்தில் இலையில இருக்கு, வேமா சாப்பிடியா கறி குழம்ப, அங்கே வாலி வந்தாத்தே நமக்கு ஊற்றுவாங்க. அப்போ கத்தும் போது பார்க்கணும், மச்சான் ரசம், இந்த இலைக்கு ரசம். அவன் போய் உடனே தூக்கிட்டு வேமா போவேன். அங்கிட்டு போயிட்டு சித்தப்பு ரசம் கொண்டு வருவீங்களா? அங்கிட்டு ஒரு ஆளு, ஏய் பெரியப்பா ரசம். கடைசி வரைக்கும் ரசம் வராது, ரசமே வராது. இவன் முழுங்கவும் முடியாம திங்கவும் முடியாம கடைசியில பாயாசம். வீட்டுல இருந்து கொண்டாடி போட அடிச்சிடும். ஆட அவுக்கணும்டா வேமா வாடா இட விட்டவளை, பாயாசம் வா முண்டை வீட்டுல கிண்டி வைக்கிறேன். சரி பாயாசம் குழம்பிக்கிட்டே போறேன். சிரிக்காதே போ, சிந்திங்க. இனிமே என்ன பண்ற, கல்யாண வீட்டுக்கு போற ஆளுகள்லாம் புளிச்சோத்தை கட்டி கொண்டு போயிரு, டீயா கொண்டு போயிரு. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் மது மது மதுன்னு ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பேப்பரில் பார்க்குறோம், மணவரையில் மணமகன் நிற போதையில் வந்ததால் திருமணம் தான் நின்றது. பார்த்தீங்களா? மாப்பிள்ளை நைட்டு பூரா கெடுத்துருப்பாங்க மாப்பிள்ளைய. பார்ட்டி வைக்கிறேன் பார்ட்டி வைக்கிறேன்னு பார்ட்டியை கூட வச்சுருக்க மாட்டேன். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எந்த விஷயத்துக்கு போனாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் கடைபிடிங்க. 10 மணி 9:30க்குள்ளே போயிட்டு மொய் செஞ்சுட்டு வந்துரு. 12 மணிக்கு மேலே எந்த விஷயத்துக்கு போனாலும் பன்னீர் தொளிக்கிறேன் முதற்கொண்டு இப்படி தான் இருப்பேன். வாங்க அங்கே பார்க்குறேன், சமையல் மாஸ்டர் போதையை போட்டுக்கிட்டு குடலில் பாயத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம நாட்டில் அதிகமாக நடக்கும். இப்போ நரிக்குடியிலேருந்து திருச்சுலி வர்ற பஸ்ஸெல்லாம் காலையில் பாருங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, அதிகமாக ஒரு பேருந்தில் கூட்டமாக இருந்தால் நீங்கள்லாம் ஏற வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு லீவு கூட போடும். ஏன்னா உங்கள் உயிர் நம்பி உங்கள் பெத்ததாய் இதை இப்போ எத்தனை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? புறம் தொங்கிட்டு போகிறேன். நான் பேசுகிறது நகைச்சுவையாக இருக்கணும், விழிப்புணாக இருக்கணும், உண்மையத்தையும் சொல்கிறேன். அதுலேயும் நீ பிரைவேட் வண்டியில் கூட தொங்கு, அவங்க நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க, வெல்டிங் நல்லா வச்சுருப்பேன். டவுன் பஸ்ஸில் தொங்காது. அவன் ஏற்கனவே அந்த ஒத்த கம்பியிலே 800 வெல்டிங் வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்க்குறேன், 60 பேர் தொங்குறேன். ஒருத்தன் பேண்ட்டை ஒருத்தன் முடிச்சு தொங்குறேன். கடைசியில் யாரா 60 ஆள் பார்க்குறேன், கண்ட்ரேட் அவன் தொங்குறேன். பிரிண்டேன் அடித்தான் பிரேக்கு, வேகத்தடையில் இங்கே விழுந்துட்டேன். இங்கே விழுந்தவொடனே அருப்புக்கோட்டில் போய் செட்டில் போன் அடிச்சிருக்கேன். அண்ணே முடியாண்டு என்ன டிக்கெட்டு போட்டியல போடா முண்டை, நான் நரிக்குள்ளே விழுந்து கிடக்கண்டா, எனக்கு கடைசி டிக்கெட்டு நீ போட்டிருப்படா. இது என்ன விஷயம்னா, நீங்களாம் எல்லா பஸ்லையும் போயிருக்கீங்கல்ல. இந்த சென்னைக்கு ஒரு வண்டி பிரத்து வண்டின்னு விடுவாங்க, ஏசி பெட்டு மாதிரியே இருக்கும். அதை படுத்துக்கிட்டு நம்ம ஷூட்டிங்லாம் போயிருக்கோம். அப்படி போகும்போது அந்த வண்டிலாம் பெரிய வண்டியாக இருக்குது. கீர் பார்த்தேன்னா இவ்வளோதான், அவன் கிடுங் கிடுங் கிச்சு கிளம்பிடுவேன். ஆனால் டவுன் பஸ்ஸில் கீர்ராடா பார்த்தேன்னா ஒருத்தன் கவட்டுக்குள்ளே இருந்து நல்லா பாம்பும் சாரா பாம்பும் பொன்னசொல் போட்டது மாதிரி அங்கேருந்து இப்படி வந்து வளைஞ்சு கட்டாங்க இப்படி நிற்க. கண்ட்ரேட்டு புரிஞ்சு வாரு, டிரைவர் கீராடா தேடுவார். அப்படி அங்கே தள்ளி அப்படி நிறுத்து, கட்டங் புதங் நரிக்குடி தாண்டி இருக்காது. ஆஸ்பத்திரிக்கு போன பொம்பளை பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்துடுவா. ஏன் சொல்றேன், கஷ்டம். கீராடா பார்த்துருக்காங்க. இதுல கதையை கேளு. டிரைவர் 3 நாள் ஆச்சு, கூட வேலை பார்த்தாலும் லீவு. அவன் கடுப்புல பொண்டாட்டியை பார்க்க முடியாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு காலேஜ் போய் உட்காந்தவன், ஹலோ செல்லம் சொல்லுடா ஆய் ஊயின்னு பேசிக்கிட்டு திடீர்னு செக்ஸ் வீடியோ இருக்கேன். டிரைவர் வீடியோ வரல, தமிழ் செக்ஸ் வீடியோ புளிய மாட்டேன். என் தம்பி சிரிக்கிறேன், நிறைய முயற்சி பண்ணிருப்பாப்புல போல. இப்போ இன்னொரு நகைச்சுவை ஒன்று சொல்கிறேன். இங்கே பூராமே கடலை துவரை நெல் தானே நம்ம ஏரியா விவசாயம். விவசாயம் தானே, பருத்தி. ஆனால் நம்ம ஆளுக மாதிரி அடுத்தவனை வாழை கெடுக்கவே முடியவே முடியாது. பருத்தி கிலோ 100 ரூபாயை தாண்டிடுச்சுட்டாங்க. பூரா பேரும் பருத்தி ஓட்டேன் கிலோ. அப்படி பருத்தி போட்டு ஊரே கேன்னு சந்தோஷமா இருக்கேன். கிலோ 100 ரூபாயா 150 ரூபாயா, இதோட நம்ம கோடி சொன்ன 1000 ரூபான்னு எல்லா பேரும் போட்டு பருத்தி எடுத்தாங்க. ஒரு போன் வந்துச்சு, பருத்தி கிலோ 22 ரூபாய்.
பூரா பேர் அந்த பருத்தி எடுத்து எப்படி நின்ட்டேன். வெட்டிருச்சு நிறைய பேத்துக்கு. இதுல கேளு, எங்க அண்ணன் வேண்டா சரிண்ணே. அன்பாலயம் தெரியுமில்ல எல்லாத்துக்கும், நடந்த கதையை கேளு. கல்லை வச்சிருச்சு, கள்ளச்செடியில கல்லை வச்சிருச்சு. என் தம்பி மச்சக்காலை எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் வேமா போய் நைட்டு கட்டில் போட்டு படுத்து கிடக்காங்க, வயிறு கட்டில். அன்பாலயத்துலேருந்து தூக்கிட்டு போய் கயத்த கட்டில் படுத்துக்கிட்டு கத்துறாங்க. விசில் அடிக்கிறேன், கத்துறேன், நாயை வேற கூட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இவங்க வரல. எங்கள் அண்ணன் மையம் மட்டும் நடந்து வந்தேன். என்னடா நீ மட்டும் போகிற, சித்தப்பாங்கடாண்டேன். சித்தப்பு இப்போ கட்டில் போட்டுலாம் படுக்க தேவையில்லை சித்தப்பு, நானும் சித்தப்பாவும் போய் மதுரையாக அலைச்சி நாய் உழைக்கிற மிஷின் வாங்கியிருக்க மாட்டேன். என்னடா சொல்கிற, போடுறா அப்படின்ட்டேன். மிஷினை போட்டேன். ஓ ஓ ஓ நம்ம அன்பாலத்தில் வந்த நாய்க்கு உழைக்க ஆரம்பிச்சிருச்சு. மிஷினை கொண்டு போயிடறான்ட்டு நான் நாடகத்துக்கு போயிட்டேன். போயிட்டு காலையில் வர்றேன், அங்கேருந்து தேமி தேமி அழுது வர்றேன். என்னடா பண்ணி இன்னி உன்னை பாஞ்சு குடிச்சாடான்ட்டேன். இல்லை சித்தப்பு, நாய் உழைக்கிற மிஷினை தூக்கிட்டேன். மிஷினை தூக்கிட்டேன். இதில் என்னன்னா, நம்ம ஏரியாவில் பன்னி அதிகமாக இருக்கு. இப்படித்தான் பன்னிக்கு பயந்துட்டே ஒரு வயசானவர் வெளியே இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு தூர்கட்டையில். அவர் பக்கத்து தூரில் வெளியே இருந்தவன் லவ்வருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். அவர் சுற்றி குத்தி பார்த்துருக்காரு. தலை பண்ணி தான் வந்துருச்சு போல. கடைசி வரைக்கும் வெளியே இருக்காமே அந்த ஆள் இப்படியே போயிருக்கேன். ஏன்னா என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க, வாங்க வேற யாருக்கும் துண்டு ஓடணுமா, வாமச்சா. ஹலோ, விடத்தேக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா மகாலிங்கம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. கமலி புளியங்குளம் தலையாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவருக்கு ஒரு சேர் எடுத்து போடுங்க, இடமெல்லாம். அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா மகாலிங்கம் அவர்கள் எங்கே இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு உங்களை பணியாளர் கேட்டுக்கொள்கிறோம். ஏனே அங்கேயே உட்காந்துருக்கு, அடுத்த ஓட்டு சேர்க்குறியா? ஹலோ ஹலோ, நல்ல மனுஷன் பாவம், இன்னும் கடன் அடைக்க முடியாம தெரியல. இதுதான் வேணாம் வேணாம் நான் தலையில் அடித்தேன். ஏன்னா நல்ல மனுஷங்கள்லாம் இந்த தொழிலுக்கு வரக்கூடாதுண்ணே. நீ நல்லவே, உனக்கு வெகுலி, நீ நல்லா இருப்ப. இந்த சாமி அருளோடு நீ எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கமலி புளியங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் என் ஊராட்சி சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்ன நல்லது செஞ்சாலும் அடுத்து ஓட்டுக்கு 2000 கொடுத்தாத்தான் ஓட்டு விழுகும். அதை மட்டும் வட்டிக்கு வாங்கி வச்சுக்க. ஏன்னா நல்லவர்கள் இந்த பதவிக்கெல்லாம் வர முடியாது. நீ என்ன நல்லது செய்யி, சின்ன பையன் முதற்கொண்டு என்ன ரோடு ஓட்டிருக்காங்க, என்ன தண்ணி வரலைன்னா இந்த பைப்பை ஆட்டி காராச்சி வாங்கி தின்றுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஏழையாக இருந்து மகிழ்ச்சியாக கடன் இல்லாமல் வாழ்வதே புனிதமான வாழ்க்கை என்பேன் நான். உண்மைதானே? என்ன வங்காளி, 3 வேளை சாப்பாடு போதும். அப்பெல்லாம் எங்கள் அப்பத்தா வேறு பட்டுக்கிழவி. தட் இஸ் மை பட்டுக்கிழவி. ஓ ப்ரோ, பட்டுக்கிழவி 13 பிள்ளையை பத்தாள். பட்டுக்கிழவி 13 பிள்ளை பத்துச்சானே. ஆமாம், வெரி வெரி டேஞ்சர் ஹார்ட் ஒர்க். அப்போ தாத்தாக்கு வேற வேலையே இல்லை. இல்லை, அதுக்குள்ளே தான் கட்டில் போட்டே படுத்திருக்கேன். ஓ, வீட்டுக்குள்ள 13 பிள்ளையை பத்தா. அப்போ எல்லாம் எங்கள் அப்பத்தா குழம்பு வைக்குதுன்னா கள்ளிச்சேரி ஊரே பேசும். ஆஹா, பட்டுக்கிழவி ஐரமின்னு வைக்கிறாடி மணக்குதிடின்னு பேசும். இப்போ பொம்பளைய ஊரம் குழம்பு வைக்கிறது ஊரம் கூகுளில் தான் எல்லா குழம்பும். கட்லா மண்டை வைப்பது எப்படி, டு புக் மெசேஜ் கட்லாவோட மிதந்துடும். பூராமே அந்த குழம்பு வச்சு இதை போடணும் அதை போடணும்னு அந்த கூகுளில் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அடுப்பை பற்ற வைக்காமையே சமைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சமையலிருந்து அத்தனையுமே இன்னைக்கு விஷம். எல்லா பொருளுமே உணவுப் பொருள்களோ விவசாய நிலத்தில் போடக்கூடிய உரங்களோ அத்தனையுமே கலப்படம். காட்டன் துணியில் கூட பாலிஸ்டர் கலக்கிறேன். ஆனால் உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரு நம்மளை எல்லாம் சத்தாக உண்டாக்கி நம்மளை வளர்த்த காரணமாக இருந்த ஒரே பொருள் எதுனா கலப்படம் இல்லாத பெத்த தாயினுடைய தாய்ப்பால் தான். கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே, கைத்தட்டுங்கள். இவன் ஏற்கனவே வடமாடு வர்ணனையாளர் பணம். கைதட்டு கைதட்டுன்னு என் தம்பி மகேந்திர போகுதேன்னு சொல்லுவேன். காளையா காளையர்களா? ஹலோ, இங்கே இன்னர் வைங்கனே ஒரு சாங் பாடிக்கிறோம்டா.
பாடுங்கண்ணே. எங்க போறேன் கப்ளிங் பண்ண. ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டோம் வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறாயப்போ. அங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ பிறகு மலை ஏ அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி முடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி முடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. தம்பி தான் கை தட்ட. நீ ஒரு ஆள் மாலை ஓடுவான் போல வருஷம் மாலை ஓடுற ஆளுகள்லாம் எல்லாத்துக்கும் மாலை ஓடுற ஆளுகளுக்கு பூரா ஒன்று சொல்கிறேன். நீங்கள் மாலை ஓடும் போது சுத்தபத்தமாக தான் இருக்கீங்களா அப்படி சொல்லு. குட் பாயிண்ட் ப்ரோ. மாலை ஓடும் போது மட்டும் சரக்கு மட்டும் அடிக்காமல் இருந்தால் அது விரதமா? கணேஷ் கோயில போடலாம், செய்தி வீடி பற்ற வைக்கலாம், வெத்தலை போடலாம். இதெல்லாம் தப்பு இல்லை, தப்பு தான். இந்த மாலையை போடுற ஆளு பூரா இந்த 48 நாள் அப்போத்தான் பூரா சாம்பார் தான். அந்த நேரம் நீங்கள் மாலையை வருஷம் போடுங்க. ஏன்னா அந்த 48 நாள் தான் உங்களுக்கு மரியாதை. வீட்டில் பொண்டாட்டி மற்ற பேச்சே பேச முடியாதுல்ல. வாங்க சாமி, கையை கழுவுங்க சாமி, விரதம் விடுங்க சாமி, சாமி பொரியல் வைக்கவா சாமி, மற்ற நேரம் இருக்கிறது தின்ட்டு போறியா உன்னை எத்த வாடா அப்படின்னு மரியாதை கொடுக்குறது 48 நாள் தான். ஆனால் என் பொம்பளை ஆளு மைண்டு மாதிரி உலகத்தில் எந்த தமிழச்சிக்கு கிடைக்கிற மாதிரி யாருக்கு இல்லைடா. அதுக பார்த்துச்சு இவங்களை எதுக்கு நம்ம சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம வாங்கடி ஒரு கூட்டம் போடுவோம், மகளிர் சங்கம் கூட்டம் போட்டு அதுக கிளம்பிருச்சு. ஓம் சக்தி பராசக்தி ஒரே சேலை. அப்போ ஒரு வீட்டில் புருஷன் முண்டாட்டி 2 பேருமே அவ்வளோ புனிதமாக பேசிக்கிடுவாங்க. சுவாமி விரதம் விட வாங்க, இதோ வந்து விட்டேன் சக்தி. சாமி கால் படுது தெரியாம பட்டு விட்டது சக்தி. ஆம்பளை ஊரா மாலை ஓட்டுக்கிட்டு பூரா பேரும் ஐயே வட்டிக்கு வாங்கி மாலை ஓட்டமே, பிள்ளைகளுக்கு பஞ்சாமிரதம் வாங்கணுமே, அதை வாங்கணுமே, பாசி கடிச்சு அப்படின்னு கடுப்பில் போய்கிட்டு இருக்கான். பொம்பளையாள் ஊரா பகுமானத்தில் டூரிஸ்ட் வண்டியில் குத்தாட்டம் போடுறேன். ஓம் சக்திக்கு எந்த இடத்திலும் சுகமிக்க அதிகம் கண்டு குடிப்பேன். இந்த அப்படி இப்படி என்னைக்காவது ஆத்தா உங்க முதுகுல வேலுக்கம்பட குத்த போகுது. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. இவன் வீட்டில் அனுபவப்பட்டிருக்கேன். இதில் என்னென்னா என் தம்பி மணிகண்டனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன சிரிப்பு வரும். அவன் நகைச்சுவை பண்ணுறான்னு சிரிப்பு இல்லை. ஊர்களில் சேரு கேட்டேன், ஐயா பெட்டிக்கார உட்காரன்னு ஒரு சேரு கொடுங்கன்னு. அவங்க தேடி தேடி பார்த்தாங்க பிளாஸ்டிக் சேரு, இவன் சிமெண்ட் மூட பெருசு. உட்காந்து பார்த்தேன், இது இடிக்குதுன்னேன்ட்டேன். இருட்டுக்குள்ளே 2 இலவட்டை ஓடினாங்க. ஓடி ஒரு சேரை கொண்டு வந்து போட்டேன். நான் ஜாமி அழைக்கிறேன், அடக்கே மேமலையாளம் அப்படின்னு சொல்லும்போது ஊரில் பொம்பளை ஆடுது, இவன் ஆடுறேன், இவன் முசு முசுன்னு ஆடுறேன். நான் நிப்பாட்டிட்டு டேய் நீ எதுக்கிட்ட ஆடுறேன்ட்டு. அப்புறம்தான் தெரியுது அவன் வந்தது சாமி கிடையாது பேய்.
இவங்க இளவட்டை எடுத்து வந்த சேரு ஒரு கிளவியை அடக்கம் பண்ண தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த சேரை அங்கே போட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த வார்த்தையை சிரிக்கிறான் பாரு தம்பி. இந்த சேர் நல்ல சேர் தானடா? நல்ல சேர். இவருக்கு இருள் அடிச்சிருச்சு. ஏப்பா நீனா வீட்டுக்கு முன்னாடி படுத்துறாதப்பா. கசகசா அம்மின்னு நினச்சி போட்டு தட்டி தலகால இப்படி ஒரு மண்டையாட இருளடிச்சிடாதாடா அந்த பிள்ளை. ஹலோ, வடக்கே மலநாடு வாலிகுண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ மேநாட விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி கருப்பு இந்த கமலி புளியங்குளத்துல மக்களை காமாடு தலமாடா காக்கக்கூடிய என் காளியம்மனை வணங்கி என் ஊர்காவலன் ஜாமியை நான் பாதம் தொட்டு வணங்கி இரு இன்னும் ஜாமி அழைக்கலடாமே யாராவே நோட்டீஸ் படிக்கும்போது ஜாமியை கும்பிட்றேன். ஏன்னா உண்மையான ஜாமி ஆடினதுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க ஊரில் விருது கட்டி ஆடுவாங்க. அப்போ விருது கட்டி ஆடும்போது இந்த கிராமமே நின்று ஊருக்குறி கேட்பாங்க. இந்த ஊர் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்டா, மக்களை காப்பாற்றாரம்டான்னு இந்த சாமியாடி சொல்லுவார். அந்த நேரம் அருவாளை ஏறும் போதே நம்ம ஆளு பக்கத்தில் நின்றுட்டு மழை எப்படா வேயும்னு கேட்பேன். அப்போ பெரிய ஆளுலாம் சொன்னாங்க, 16 நாளில் கருப்பை மலை இறக்கி தரேன்டா, அப்படி இறக்கி தள்ளைன்னா என்ன நம்பாதடா, சத்தியம்டா மழை பேஞ்சு. இப்போ ஆடுற ஆளு ஊரா ஒன்றும் வாட வராமல் ஒயின் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை பீர் சாப்பிட்டுக்கிட்டு மங்கு மங்குன்னு ஒரு ஆள் தவுனேன், தப்பி அருவாலையும் ஏறிட்டேன். ஊருக்கார ஊரம் கேட்குறாரு மழை எப்பப்பா வரும் கேட்டு விட்டாங்களே. மழை மழையே கருப்பன்ட்டு கேட்குற மேலே அப்படி பார்த்தேன், வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓ நம்ம வேற சித்திரை மாதம் ஆடிட்டோமே. இன்னும் 113 நாள்ல புரியுதாப்பா என்ன சொன்னப்பா? மக்கள் 113 நாள்ல கருப்பை மழை இறக்குறேன்டா. எப்படி முண்டை பேஞ்சிடும். ஏன் உண்மையான தெய்வங்களை நம்ம முறையா வழங்கினா தெய்வம் காட்சி குடிக்கும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். சாமியை போய் விழுந்து கும்பிட்டுமே அன்னைக்கு விழுந்து கும்பிட்டு இருக்கிற விபூதி 4 பேர் பூசினா ஒரு தட்டையை முடிஞ்சு போகும், அப்பிக்கிட்டு அள்ளிட்டு வருவாங்க. இப்போ பைக்கில் ஓரவேன், டிராக்டரில் ஓரவேன், வண்டியில் ஓரவேன், சாமிக்கு கிஸ் அடிக்கிறேன். கருப்பா போயிட்டு வரேன், கருப்பேன்னு சொல்ற, நீ போடி மாப்பிள்ளை, பின்னாடி வந்து சூத்துல அறுவாள் வெட்டுறேன், நீ போடா. எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு இன்னைக்கு தெய்வத்தினுடைய இதை எல்லாமே மொத்தமே மாத்திட்டோம். ஒவ்வொரு ஊர்ல இருந்த சம்பிரதாயம் சாத்திரங்கள்லாம் இன்று மாறிக்கொண்டிருக்கிற உண்மையா இல்லையா? பெரியவங்கலாம் இருக்கீங்க, எல்லாமே மாறிக்கிருச்சு. ஒரு ஆள் சொல்லுக்கு ஊர் கட்டுப்பட்டுச்சியா? அன்னைக்கு ஊர்ல பெரிய ஆளு மீசையை வச்சு அப்படி நெஞ்சுக்கு கட்டிக்கிட்டு வருவார். 4 வயலுக மந்தைக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், 4 பேர் பாஞ்சு உருண்டு சாராய அன்னைக்கு. அப்போ ஒரு சத்தம் தான் கொடுப்பாரு, டேய் அந்த மந்தைக்கிட்ட சத்தம் போடுறவன் யாரா? கணிச்சாமி என்னடா? ஏ ஐயா வர்றாரா? ஆமாங்கய்யா. ஏன்னா சண்டை போடா, காலைல உங்க அப்பேட்ட வர்றான்டா. ஏ ஐயா வந்துட்டாரா? ஏ வாங்கடா, ஏ விடு மச்சான், இல்லை ஒன்னே தான் மச்சான், வா மச்சான், போயிடுவாங்க. இப்போ அதே பெரிய ஆள் 10 பேருங்கனுக்குள்ள பாயிறாங்கன்னா வர சொல்லு, அது எவன்டா? வீட்டுக்கு போக மாட்டேன், இந்த ஆளை எதிர்த்தே வருவேன். இல்லை என்னமா சொன்னேன், என்ன சொன்னேன்? இல்லை எவன்டான்னு சொன்னேன். தான் நீ எப்படி சொல்லலாம், எப்படி தான் சொல்லலாம்? இவன் இல்லை ஆயிருந்தே இருந்தாலும் தம்பி மயன்பா, தம்பி மயனா இருந்தா 10 மணிக்கு உங்களுக்கு என்ன வேலையை நான் பார்க்க வந்து, உனக்கு இங்கே என்ன வேலை? என்ன வேலை? இல்லை எங்கிட்ட ஒத்தை கொத்து பாஞ்சிருவியா? வா. ஏன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, பெரிய ஆளுக அன்றைய காலத்தில் ஒதுங்கி போனாங்க.
ஐயா நம்ம ஆளுங்க தண்ணி அடிக்கிறாங்களே பயலுக அடிச்சுட்டு போறாங்கடா, அவங்க திருந்திருவாங்க இப்படி போனாங்க. இப்போ அப்படி கிடையாது. கம்மாக்கரில் உட்காந்து 4 இலவட்டம் தீபாவளிக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். பெரிய ஆள் இங்கேருந்து போய், டேய் என்னடா பண்ணுறிய, தண்ணி அடிக்கிறான், எனக்கு ஒரு 2 ஊற்றுங்கடா. ஊத்துறடே, இல்லை பெரியப்பா நீங்கள் வயசில் மூத்தவர், போட வேண்டாம் மேலே ஊத்துற. அப்புறம் ஊற்றி குடிச்சு விட்டு உன்னை வெதரில் மிதிச்சு விட்டேன், மைத்தை பிடிங்கி விட்டேன். ஏன் வர்றேன் சிரிக்காது, எப்போ சிந்திங்க. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஐயா அப்பன் ஆத்தா அத்தை சித்தப்பா எத்தனை பேர் உறவுகளும் என்னைக்காவது நம்ம முகத்தை பார்க்க மாத்தோம்னு ஏங்கணும். நானா சின்ன வயசுல ஏங்கணும்ல. மெட்ராஸ்லேருந்து எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க சித்தப்பா, நம்ம போய் பார்ப்போம், தீமண்டை வாங்கிட்டு வந்து ஓடணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. யாரை பார்க்கணும்னு நினைச்சாலும் வீடியோ கால் தான். ஒரு வீடியோ கால் போட்டால் மூஞ்சி வந்துடும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆடு மேய்க்கிற ஆள் கூட ஓனர்கிட்ட ஏமாற்ற முடியாது. ஐயா ஆடு எங்கே மேயுது, நரிக்குடி ரோட்டில் மேயுதியா, அடே 2 ஆடு சினையா இருந்துச்சு எப்படா இருக்கு ஐயா, அந்த கருத்தை குறால் 2 குட்டி போட்டிருக்கியா. ஓனர் சொல்கிறார், என்ன குட்டிடா, ஒரு பொட்டை ஒரு கடா. நீ லூசு போயிடா, என் நல்லா ஒத்து பார்த்தியா. ஆமாங்கய்யா சத்தியமாக ஒரு பொட்டை ஒரு குறாலியா ஒரு கடா. இல்லை வீடியோ காலை காமிடா அப்படின்னு சொன்னவுடனே இவன் வீடியோ காலை அந்த கெடா குட்டியை காட்டணும் கவட்டுக்குள்ளே குட்டியை வச்சு வீடியோ காலை கொண்டு போயிருக்கேன். இவன் சட்டி ஓடலை. ஓனர் பார்த்தாரு, அடே காய் முத்தி வளர்த்துருச்சடா, வந்தவனையும் எழுத்தாட்டி போட்டு அடிச்சிருமையா. ஐயா அது ஏன் காயா, நீ ஆட்டை விட்டுட்டு மரியாதை வெளியே ஊர் போயிடுறா. காய் ரொம்ப முத்தி போச்சு. அவன் பாரு ஃபீல் பண்ணுறேன் பாரு, காய் ரொம்ப முத்தி போச்சு, என்ன பண்ண போற. என்ன கருத்திலும் புனலாகக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் கமலி புளியங்குளம் கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ செல்வவிநாயகர் அருள்மிகு ஸ்ரீ ஊர்காவலன் ஸ்ரீ காளியம்மன் ஆலய அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் 3/6/2024 திங்கட்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் உயர்திரு நரிக்குடி காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் கிராம நிர்வாக அதிகாரி இவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு என்கிட்ட அன்பாலயத்துக்கு வந்து நீதான் வர வேண்டும் என்று ஒரு 2 லிட்டர் பவுண்டாவை காலி பண்ணி போட்டிருக்கு. திருப்பி நான் புதுக்கோட்டை சுப்பிரமணிக்கு போன் அடித்து சரின்னு சொல்லிட்டு நல்ல நடிகரை போட்டு இந்த ஊரில் பேர் வாங்கணும் என்பதற்காக காலையில் பார்த்தா மகேந்திரா வேன் அத்தனையுமே சவாரி போனதனால் ஒரே ஒரு வேனு மட்டும் நின்றுச்சு. அந்த வேனுக்கு எஃப்சி முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. அப்படி போலீஸ்காரை பிடிச்சா என்ன செய்வது என்று கேட்டார்கள். நான் நாடக நடிகர் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரியை மன்னித்து விட்டு விடுவார்கள் என்று சொன்னேன். திருப்பி ஊரில் எப்படி ஆட்டுக்கறி போடுவாங்கன்னு உணர்ச்சியாக வந்து ஹோட்டலில் திங்க விட்டு எல்லாமே போட்டிருக்கடா. இதெல்லாமே அதுல இருக்கு. எவன் உத்தமனா அவனுக்கு மட்டும் தெரியும். தெரியுது மூடிக்கிட்டு தெரியுது. சரி, வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவான் கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம் பாடலுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி என் அன்பு தங்கச்சி கந்தனுக்கு தனவதாச்சு கம்மங்காட்டு என் தங்கச்சி ராசாத்திய காவல் வச்சு இந்த கருவாய வந்த வேட்டை கதிகளங்க போகுதுங்க தங்கமயில் வேலவனே தில்லேலேலோ பழனிமலை நாயகனே தன்னானே நான் தில்லேலேலோ. இப்படியெல்லாம் பாட்டு பாடக்கூடிய ஒரு பைந்தமிழ் செல்வி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் அதிகமாக ஆரம்ப காலத்தில் கூட்டம் யாருக்கு கூடுச்சுன்னா ஆறுமுகம் சிவரஞ்சன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணே முத்தப்பா, அதுக்கப்புறம் முத்துச்சிற்பி அதிக ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த வழியில் வந்து கொண்டு இருக்கிறார் ஒரு அதிசய சிறுவன். அருமையாக பாடுவேன், கொஞ்சம் வயசுலேன். என்ன மேடையில் நிற்கும் போது தொக்கெடுத்து புண்ண ஆறாத மாதிரி நிற்பேன். இந்த இப்படியே இந்த மிஷினை செமக்க முடியாமல் 2 ரூபாயை தொலைச்சி விட்டு மண்ணை கலவையாம் பாரு. எனது அன்பு மகன் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த K அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு
பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி வந்த சில ஆண்டுகளில் ஊர் மக்களுடைய இதயத்தில் குடியிருக்கிறார். நல்ல பையன்தான், ஆனால் புத்தி சரியில்லை. நல்லா பேசினேன், அவனை பேரேற்றி விட்டு வளர்த்து கொடுக்கிட்டு இருக்கேன். என்ன என் கோத்தவங்க மாட்டேன், எதில் விட்டோம்னா வாயில் விட்டு முட்டுவேன். தம்பி, இந்த கமலி புளியவங்களை மட்டும் கிடையாது, பெரிய பெரிய ஞானமான ஊர்லேருந்து என் அன்பு உறவுகள்லாம் வந்திருக்காங்க. யார் பேரையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்திருக்காங்க. தம்பி, இந்த பகுதியில் நீ ஜெயிச்சு போயிட்டீன்னா நீ எங்கனையாவது சம்சா ஓட்டாவது பொழைச்சிக்கிருவ. ஆமாம், இங்கே நீ மாட்டிக்கிட்டேன்னா அப்படியே நேரம் நரிக்குடி போனேன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பாய் ரவுண்டு சைஸில் ஒரு அப்பம் போடுவார். அவர் அப்பம் போடும்போது நீ உளுந்த வடையை தட்டி தட்டி போடு, பதட்டத்தில் கம்பு கூட்டில் தட்டிடாத, மசூர் வடைன்னு உன்னை அரைஞ்சி வட்டி விட்டுருவார். இப்போ நீ பாடுற பாட்டுக்கு இவங்கெல்லாம் கைதட்டுறாங்களா பார்ப்போம். காட் இஸ் கிரேட் வச்சுக்கடா. என்னை எப்படா சொன்னா கோத்தான் சொன்னீங்கடா. ஆறுமணிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசை அமுது என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் பாட்டு பாடி கைதட்டு வாங்குவானா இல்லை கள்ள முட்டாய் உதக்கிட்டு வீட்டுக்கு போவானா? TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடு. ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்க தோண செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணு செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும். கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாதும் ஒன்றேனாதானே வண்ண பூஞ்சோனாதானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாதும் ஒன்றேனாதானே வண்ண பூஞ்சோனாதானே. வெறுந்தர விரிப்போடாதா படுத்து கிடந்ததும் ஒன்றேனாதானே வண்ண பூஞ்சோனாதானே. இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலைக்கின்னும் சோகக்கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும், நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனாதானே வண்ண பூஞ்சோனாதானே.
விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அண்ணே விளையாட்டுக்கு சொல்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன். நான் ரொம்ப நான் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு பூக்கடை வியாபாரி தான். நான் வந்து ஒரு பூ விற்று பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நாடக லைனை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு கச்சேரி பிளேயர், ஆர்கெஸ்ட்ரா பிளேயர்னா. அண்ணே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே. நான் வந்து அண்ணன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களையும் உயர்த்தி விட்டு அழகு பார்க்குறாரு. அதனால் அண்ணனுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னைய மாதிரி கஷ்டப்படுற கலைஞர், வெளியில் தெரியாத கலைஞர்களை அண்ணன் நிறையா பேர்த்த வெளியில் கொண்டு வரணும். என்னைய மாதிரி எல்லா கலைஞர்களையும் உற்சாகப்படுத்தி அண்ணன் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும் தான் என்னோட ஆசை. நன்றிண்ணே. பூ கட்டுறது சாதாரண தொழிலான்னு சொல்கிறேன் தம்பி, கிடையாது. புனிதமான ஒரு வேலை. பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நாங்கள்லாம் இன்றைக்கி கும்பாசி நடத்திக்கிட்டு இருக்கோம் கமலி புளியங்குளத்தில். நீ கட்டின அந்த பூ தானடா இன்றைக்கி பிள்ளையார் கழுத்துலையும் அந்த எல்லா சாமி கழுத்துலையும் இருக்கிறது காரணமே இந்த பூ கட்டுறது தான்டா. நீ தான்டா பெரியாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திறமைக்கு பரிசு தம்பி. நல்லா விளையாடுற மாட்டாக இருந்தாத்தே அலங்காநல்லூர் கொண்டு போக முடியும். கூட்டத்தை பார்த்தோன்னே வெறிச்சிட்டு உள்ளே ஓடுற மாட்டை கொண்டு போனால் அலங்காநல்லூரில் பரிசு வாங்க முடியுமா? நீ அலங்காநல்லூரில் விளையாடக்கூடிய காலை. வாழ்த்து. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடைகிடி குமரன், பாசத்துக்குரிய அன்பு அண்ணன், எங்களது கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். ஒரே விஷயம், பேரான ஆளுகளை மட்டுமே நம்ம பார்த்து விட்டு அவர்கள் வந்தால் தான் நாடகம் சிறப்பாக இருக்கும் என்று எத்தனையோ ஊர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் போயிட்டே இருக்கீங்க. குறிப்பிட்ட ஆளுக அவ வந்தால் கூட்டம் வரும், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு மிருதங்க வாசிக்கக்கூடிய இந்த தமிழனும் இன்னைக்கு கமலி புளியங்குளம் கிராமம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாங்கிட்டு போகிற சம்பளத்தை வச்சு ஒரு 15 நாளைக்கு பிள்ளை ஓட்டியை காப்பாற்றிடுவார். நீங்களும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சமந்தான். வாழ்த்து. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். இன்னைக்கு வந்து சங்கர், அன்றைய காலத்தில் கம்பெனி, அந்த கம்பெனியில் இருந்த ஒரு தமிழன், திண்டுக்கல் அங்குவிலாஸ் நாடக கம்பெனியில் இருந்த ஒரு அற்புதமான கலைஞன், பலவாத்திய கலைஞன் யாருன்னா எங்கள் அண்ணன் திண்டுக்கல் SS ராஜேந்திரன். இந்த வயதிலையும் நாடகத்திலே நானும் பேர் வாங்குவேன், நான் உழைச்சி தாண்டா என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கலைஞனை MKR தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் எங்க ஐயா. திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆளுண்டை இசைப்பார்கள்.
மாதிரி வயசுல நம்ம ஆளு கட்டில் விட்டு கூட எந்திரிக்க மாட்டேன் சில பேர் பண்ற காலித்தனத்துக்கு மயத்தை புடுங்குறது. ஆனா இன்ன வரைக்கும் அந்த வீரமும் அந்த வாசிப்பும் குறையல, உன் பழைய சாமானும் குறையல. அப்படியே வச்சுக்க, மூணையும் பாதுகாத்துக்கிட்டே அடிக்கடி என்ன போடுவார்? சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பூவரசக்குடி, புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க பூவரசக்குடி. அங்கே இருக்க பெரிய பெரிய ஐயனார் கருப்புசாமி ஆலயத்திலே ஒரு பூசாரி அண்ணே சண்முகம் அவர்கள் சீன்தாளம் தாளம் போட சொன்னா கும்புற இருந்துச்சு. என்ன அதை எடுத்து யாரை கேட்டு இப்படி போட்டேன்? அவங்க வாசிக்கிறாங்கன்னா ஒரு சாமியா 4-5 வச்சிருக்காங்க. நீ என்ன பண்றீங்கன்னா போய் வார்ம் அப் பண்ணு, பிராக்டிஸ் பண்ணு, நல்லா சத்தமே வரக்கூடாது. எனக்கு சாமியை அழைக்க போறேன். கமலி புளியங்குளத்தி அந்த ஊர்காவலன் காளியாத்தா, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, அந்த நொண்டிச்சாமி, கள்ளிசேரி காளிமுனி ஐயா எல்லாமே ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிளைவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த அந்த கமலி புளியங்குளத்தில் இருக்க தெய்வம் எல்லாம் இன்னும் வீர குறையாம அப்படியே இருக்கா? கூப்பிட்டவனே வருதா இல்ல சுணங்குதா? எந்தெந்த ஊர்ல நான் கூப்பிடும் போது சாமி வருதோ அந்தந்த ஊர்ல அந்த தெய்வம் இன்னமும் அந்த வீரமும் அருளும் குறையல் என்று அர்த்தம். சாமியை அழைக்க போறேன். சாமியை அழைக்கும் போது இளவட்ட ப்ரோ வயசான ஆளுங்க இளவட்ட ஆடினா ஓடி போய் பிடி. பொம்பளை பிள்ளை ஆடும்போது எவனாவது போனேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே விடுவேன். அழைக்கிக்கிட்டு ஒரு ஆள் நொண்டிச்சாமி ஆடி காலெல்லாம் அரைச்சு அப்படி தண்ணிக்கு உதஞ்சிட்டு கிடைக்க ஒரு புள்ள அவன்கிட்ட போல. அங்கிட்டு ஒரு காலேஜ் புள்ள ஆடுது, ஊர் அம்பலம் முத கொண்டு அங்கேயே தான் நிற்கிறேன். டிசிப்ளின் வேணும் ப்ரோ. ஹலோ சேது 14 எனக்கு சிவகங்கை நாடு 5 சடை பின்னலிட உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் கமலி புளியங்குளத்துல இருக்கக்கூடிய உன் தங்கச்சி காளியாத்தாவ கூட்டிக்கிட்டு ஒரு உடமரம் எப்ப ஒத்த சொல்லித்தான் நின்றுச்சுடா கருமேகம். இந்த கமலி புளியங்குளத்தை காக்கக்கூடிய என் ஊருக்காவலன் ஜாமி கொஞ்ச நேரம் எந்திரி அடந்த முடியழக என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த கமலி புளியங்குளத்துல நீ தருமமுனின்னு பேர் வாங்கணும்னா போட்டா பம்ப நிறைச்சவே என்ன போல பாடகனுக்கு என் பொல்லாத தருமமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. நார பறக்காத நார பறக்காத ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடையாண்ட ராம நாட்டு கருப்பு இன்னைக்கு 48 மடைய விட்டுட்டா பறக்குதுடா செங்குதுரே. ஆதினாலாம் கமலி புளியங்குளத்தில் நம்ம பாட்டேன் போட்டேன் இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தாங்கன்னா குடிக்கே ஊரல் இல்லே உங்களுக்கு கும்புட ஜாமி இல்லே பிறப்பனெல்லாம் பெரங்கோடியாக்குறேன் பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட்ட பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை என்ன முப்பாட்டேன் ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு இந்த பகுதியில் 14 வருஷம் பாராமலையில்லே. அப்ப கமலி புளியங்குளத்தில் பஞ்சம் தாங்கலை. இங்க கம்மாக்கரை எல்லாம் கல்லு புல்லு மேய்துடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாலாம் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க ஊர்காவலன் ஜாமியே. அப்ப கமலி புளியங்குளத்துல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா. தலைய குலுக்கிய ஆடையில இங்க கமலி புளியங்குளத்துல என் ஊர்காவலன் ஜாமி அருளோடு கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு
நம்ம கிளவி மயிலின் கீரை புடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நலையில கமலி புளியங்குளத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஊருக்காலன் சாமிக்கும் இந்த காளியாத்தாவுக்கும் நம்ம கிளவன் நம்ம சாமிக்கு இங்க மழை வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அப்ப கனத்த பாறையத்தி காளியாத்தாவுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா நம்ம கிழவன் தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கும் அணக்கல் ரோட்டுக்கும் என் ஊருக்கு அவரனுக்கு கோட்டு உருமாளுக்கிட்டா நம்ம கிளவன் கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி கமலி புளியங்குளத்துல வளர்த்த புள்ள மாடு 2 ஒட்டி அங்க கனத்த பாறை ஏத்தி நம்ம இந்த வழியில போக வேணாம் மதுரை ஒத்தக்கடை வழியினி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய கமலி புளியங்குளத்துல உள்ள என் கருப்பனை காணாமுடாடா. அப்ப வண்டி முக்காணி கட்டையில உட்காந்து நம்ம கிழவன் அட தட்டுடா மாட்ட போவோம். எந்த பேய்க்கும் கமலி புளியங்குளத்துல இருக்க சாமி புடி கொடுக்க மாட்டான்டா. 1000 பாட்டுல சாராயம் அப்படியாப்பா 1000 பாட்டுல சாராயம் எப்ப என் பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயம் 3000 பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா என் 18ஆம் படி பெரிய கருப்புட்டா உனக்கு அசையாதுடா உன் புடியருவா. அந்த 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா இந்த கமலி புளியங்குளத்தை விட்டு நான் போகலடா. நான் கூப்பிட்ட குரலுக்கு அழகு மலை எல்லையை விட்டு உன் தீத்தாக்கரார் ஆக்கு. கள்ளி சரி நல்ல கம்மாயா இறங்கி வாடா. உனக்கு கள்ளி சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா உனக்கு உடமரம் தாம்படுக்கு என் கள்ளி சரி காளிமுனி ஐயா நீ படுத்து தூங்குனது போதும் அப்பு. அந்த உடமரத்தை விட்டு 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் கமலி புளியங்குளத்துல உன் தங்கச்சி காளியாத்தாவா கூட்டிக்கிட்டு நீ எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா வீச்சருவா உனக்கு வீச்சருவா தங்க நல்ல குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பு வீச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா விளையாடும் கருப்பு வீச்சருவா வீச்சருவா வெள்ளி நல்ல குடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பு வீச்சருவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடமா உனக்கு சல்லாடம் எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா கருப்பு சல்லடமா ஒட்டி வைக்கும் அவன் கால்களுக்கு உதிரி பூவு சல்லாடமா கருப்பேன் சல்லாடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா பிறந்தது மலையாளம் கருப்பே மலையாளம் பெரு கொண்ட அழகு மலை வணக்காரு நீ மலையாள கருப்பு மலையாளம் பேரு கொண்டு அழகர் மலை கருப்பு அழகர் மலை அழகு மலை எல்லாம் விட்டு யார் பறிக்கும் அந்த கலங்கடி போட்டலே ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு
மணியே மேமாட்டு கருப்பே மேமாட்டாடா காலுக்கு தான் சலங்கையிட்டா கருப்பு சலங்கையிட்டா ஓடி வாடா கருப்பு ஆடி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு ஆடி வாராண்டா தங்க கருப்பு வந்தாண்டா ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்தாண்டா தங்க கருப்பு ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு ஆடி வந்தாண்டா தங்க கருப்பு வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்தாண்டா தங்க கருப்பு அண்ணே எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்கண்ணே அவங்க இடத்துல உட்காருங்க அப்படியே அமைதியா யாரு எந்திரிச்சு நிக்க வேணா எல்லாம் உட்காருங்க அமைதியாக அப்படியே அமருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹலோ எல்லாரும் அப்படியே உட்காருங்க. காசு கொடுத்தது வந்து கவி வேமகுடி, காசு கொடுத்தது கவி வேமகுடி. சாமி வர்றது நல்லது. சாமி அழைக்கிற நான் வந்து விளையாட்டுக்கு உங்கள் ஊரில் பேர் வாங்குறதுக்கு அழைக்கலை. நான் பெரிய கோடாங்கி வாரிசு. நாங்கள்லாம் கூப்பிட்டா என் சாமி வரத்தையும் செய்யும். நீங்கள் உட்காருங்க, எல்லாரும் உட்காரு. நான் அதே சொல்லித்தானே சாமி அழைச்சேன். நீ எதுக்கு ஊரே மத்தாளெல்லாம் எதுக்கு ஓடியார? கமலி புளியங்குளம் கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே கெட்டவரம் தாராளையா, மக்களுக்கு கெட்டவரம் தாராளையா. கமலிபுரம் கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே கெட்டவரம் தாராளையா, மக்களுக்கு கெட்டவரம் தாராளையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா. ஊர்க்கவனை இருக்கிறாரையா, மக்களை எல்லாம் தத்துருவமா காக்கிறாரையா. கமலி புளியங்குளம் கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா. கருப்பே மக்களை எல்லாம் காக்கிறானையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கள்ளிசனி காளி முனியையா, முனியையா தத்துரமா பார்த்தேனே நையா. முனியையா தத்துரமா பார்த்தேனே நையா. கமலி புலியன் கிராமத்திலே வித்திருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத காளி அம்மனா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாரையா. ஊர்கவனே மக்களை எல்லாம் காக்கிறாரையா. அடுத்தபடியாக ஆளல் அரசி அபிநய சுந்தரி நாட்டியா தாரகை இந்த கிராமத்துக்கு வந்திருந்தாலும் 5:30 வரைக்கும் தான் என்னுடைய பொண்டாட்டி. இது எவன் பொண்டாட்டின்னே தெரியல. ஜெயப்பிரியா, புன்னையரசி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளோ பெல்லாம் நச்சினதான் முத்த முத்தந்தா. அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளோ பெல்லாம் நச்சினதான் முத்த முத்தந்தா. தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி
கொட்டகை அமைப்பு உண்மையிலேயே 3 நாளாக கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லாமல் மை செட்டு என்ன சவுண்ட் ஏற்றினாலும் ஏறாது. மின்சாரம் போதுமான அளவு வேணும், ஏன்னா அவ்வளோ ஜாமான் வச்சுருக்காங்க. எப்பயுமே நான் அதிகமாக சந்தித்து அற்புதமாக அமைக்கக்கூடிய ஒளி ஸ்தாபனம் எங்களது மேலேந்த கிராமத்துக்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஜெயபாரதி மேலேந்தல் உரிமையாளர் முத்துமுருகன் அத்தனை பேருக்கும் நன்றி. ஒரு பாட்டை போடுங்க. 40 யானை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம்டா, 4 பேரை பார்த்து பயப்பட கோலை இல்ல.